ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் முக்கியமான குறிப்பு, முக்கியமான டாபிக் தான் 20ஆம் நூற்றாண்டின் நாடக ஆசிரியர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் நாடக ஆசிரியர்கள் சங்கரதாசு சுவாமிகள். ஃபஸ்ட்டு அவர் தான் 20ஆம் நூற்றாண்டின் நாடக ஆசிரியர்களில் ஃபஸ்ட்டு சங்கரதாசு சுவாமிகள். பிறப்பு 1867, மறைவு நவம்பர் 1922 தான் அவருடைய மறைவு. ஊர் தூத்துக்குடி. தமிழ் நாடகத்தின் தலைமை ஆசிரியர் யார் அப்படின்னா சங்கரதாசு சுவாமிகள் தான். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாசு சுவாமிகள். நாடக தமிழ் உலகின் இமயமலைன்னு சொல்லி போற்றப்படுகிறவரோ சங்கரதாசு சுவாமிகள். முறைப்படுத்தப்பட்ட தமிழ் நாடக வரலாறு இவர் காலத்தில் இருந்து தொடங்குகிறது. முறைப்படுத்தப்பட்ட தமிழ் நாடக வரலாறு இவர் காலத்திலிருந்து தொடங்குகிறது. யார் காலத்தில்னா சங்கரதாசு சுவாமிகள் காலத்திலிருந்து தொடங்குகிறது. நாடக மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதே இவரின் முக்கிய நோக்கமாகும். சிறுவர்களை கொண்டு நாடக குழுக்களை தோற்றுவித்தார் சங்கரதாசு சுவாமிகள். சமரச சன்மார்க்க நாடக சபை பாய்ஸ் அப்படிங்கிற கம்பெனி என்ற நாடக குழுக்களை நிறுவினார். சமரச சன்மார்க்க நாடக சபை அப்படிங்கிற நாடக குழுக்களை நிறுவினவர் யாருன்னா சங்கரதாசு சுவாமிகள். இவர் ஒரே இரவில் எழுதி முடித்த நாடகம் அபிமன்யு சுந்தரி. சங்கரதாசு சுவாமிகள் ஒரே இரவில் எழுதி முடித்த நாடகம் எதுன்னா அபிமன்யு சுந்தரி தான். 20ஆம் நூற்றாண்டின் நாடக கலை அழிந்து விடாமல் காத்தவர். 20ஆம் நூற்றாண்டில் நாடகக்கலை அழிந்து விடாமல் காத்தவர் யாருன்னா சங்கரதாசு சுவாமிகள். ஞானப்பழத்தை பிழிந்து என்ற புகழ்பெற்ற பாடலை இயற்றியவர் சங்கரதாசு சுவாமிகள் தான். இவருடைய நாடக மேற்கோள்கள் என்னெல்லாம்னா, பூவின் விவரம் பல கோடி, அதனை எவர் போதிப்பவர் தேடி அப்படிங்கிற நாடக மேற்கொள்ள சொன்னவர் சதி சுலோச்சனா. மாபாவியோர் கூடி வாழும் மாநகருக்கு மன்னா போகாதீர். இந்த கூற்று, இந்த மேற்கோள் கோவலன் சரித்திரம். மாபாவி அப்படின்னா மானா அலைமகள், பானா கலைமகள், வீணா மணமகள் என திருவிளையாடல் புராணத்தை சான்று காட்டுகிறது. வீணா மணமகள் சொல்லி திருவிளையாடல் புராணத்துல சான்று காட்டுகிறார். நாடக நூல்கள் என்னென்ன அப்படின்னா வள்ளி திருமணம். இவருடைய நாடக நூல்கள் சங்கரதாசு சுவாமிகளுடைய நாடக நூல்கள் வள்ளி திருமணம், பக்த பிரகலாதா, பவளக்கொடி, வீர அபிமன்யு, லவகுஷா, சிறுதொண்டர், கோவலன் சரித்திரம், சதி சுலோச்சனா, சதி அனுஷயா, நல்ல தங்கால், சுந்தரி, இதெல்லாம் சங்கரதாசு சுவாமிகளுடைய நாடக நூல்கள். புகழுரை துடிப்பிற்கும் சங்கரதாசு எழுத்தில் எல்லாம் சுவை சொட்டும் அப்படின்னு இந்த புகழுரை சொன்னவர் புத்தநேரு சுப்பிரமணியம் தான். சங்கரதாசு சுவாமிகளை பற்றி இப்படி சொல்லியிருக்காரு. அவருடைய மறைவு 1922 நவம்பர் மாதம் தான் சங்கரதாசு சுவாமிகளுடைய மறைவு. அப்புறம் இரண்டாவதாக வரவர் பம்மல் சம்பந்தனார் தான் இரண்டாவது. 20ஆம் நூற்றாண்டின் நாடக ஆசிரியர்களில் இவரும் முக்கியமான ஆசிரியர் தான் பம்பல் சம்பந்தனார். இவர் பிறப்பு 1873, இறப்பு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஊர் பம்பல், சென்னையில். 1891ஆம் ஆண்டு சுகுண விலாச சபை என்ற நாடக குழுவை தொடங்கினவர் யார் அப்படின்னா பம்பல் சம்பந்தனார் தான். 1891ஆம் ஆண்டு சுகுண விலாச சபை என்ற நாடக குழுவை தொடங்கினார். நாடகத்தில் தேவையற்ற ஆடல் பாடல்களை குறைத்தார். கட்டுக்குலையாத நாடக குழுவை வெற்றிகரமாக நடத்தி நடிகர்களால் கலைஞர் என பெயர் பெற்றார் பம்பல் சம்பந்தனார். ஷேக்ஸ்பியர் நாடகத்தை தழுவி அமலாதித்தன் வணிபுரத்து வணிகன், விரும்பிய விதமே போன்ற நாடகங்களை எழுதியுள்ளார். இவர் எழுதின நாடக நூல்கள் தான் இதெல்லாம் நாடகங்கள். ஷேக்ஸ்பியர் நாடகத்தை தழுவிதான் அமலாதித்தன், வணிபுரத்து வணிகன், விரும்பிய விதமே அப்படிங்கிற நாடகங்களை எழுதியிருக்காரு. இவர் முதலாக எழுதி நடித்த சமூக நாடகம் புஷ்பவல்லி. பம்பல் சம்பந்தனார் முதலாக எழுதி நடித்த சமூக நாடகம் புஷ்பவல்லி. 94 நாடகங்களில் தமிழ் அன்னைக்கு அளித்து உள்ளார்.
இவர் மனோகரா நாடகம் 70 ஆண்டு காலமாக தமிழ் நாடகமாக மேடையில் புகழ்பெற்று விளங்கியது. இவருடையது தான் இந்த மனோகரா நாடகம். தனது நாடக அனுபவங்களை நாடக மேடை நினைவுகள் நடிப்பு கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி நாடக மேடை நினைவுகள் என்னும் தலைப்புகளில் எழுதியுள்ளார். கேளிக்கை நாடகம் என்ற வகையிலும் நாடக நையாண்டியையும் தமிழ் நாடக உலகிற்கு அறிமுகப்படுத்தினவர் யாருன்னா பம்பல் சம்பந்தனார் தான். கேளிக்கை நாடகம் என்ற வகையிலும் நாடக நையாண்டியையும் தமிழ் நாடக உலகிற்கு அறிமுகப்படுத்தினவர் யாரு அப்படின்னா பம்பல் சம்பந்தனார். கல்வர் தலைவன் இவரது நாடகமே தமிழில் முதல்ல வந்த துன்பியல் நாடகமாகும். தமிழில் முதல் துன்பியல் நாடகம் கல்வர் தலைவன். இது வந்து பம்பல் சம்பந்தனார் எழுதினது பம்பல் சம்பந்தனார். நாடக மேற்கோள்கள் சூதினும் சூதானது யாதெனில் சூதினும் சூதே சூதானது என குரல் வடிவில் எழுதினார். இது குரல் வடிவில் எழுதினவர் பம்பல் சம்பந்தனார். இந்த நாடக மேற்கோள் யாருது அப்படின்னா பம்பல் சம்பந்தனார். இவர் எழுதிய நூல்கள் மனோகரா, லீலாவதி, சுலோச்சனா, பொன்விளக்கு, வேதாள உலகம், யாயாதி, கர்ணன், சபாபதிங்கிறது நகைச்சுவை நாடகம். சபாபதிங்கிறது பம்பல் சம்பந்தனார் எழுதின நகைச்சுவை நாடகம். அப்புறம் புஷ்பவள்ளி, ரத்னாவளி, கல்வர் தலைவர், 2 நண்பர்கள், நாடகத்தமிழ், இதெல்லாம் வந்து பம்பல் சம்பந்தனார் எழுதிய நூல்கள். அப்புறம் பம்பல் சம்பந்தனாருக்கு சிறப்பு பெயர்கள் இருக்கு. என்னென்னா தமிழ் நாடக தந்தை, தமிழ் ஷேக்ஸ்பியர், தமிழ் நாடக பேராசிரியர். இந்த 3 சிறப்பு பெயர்களுக்கும் உரியவர் பம்பல் சம்பந்தனார் தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் நாடக தந்தை, தமிழ் ஷேக்ஸ்பியர், தமிழ் நாடக பம்பல் சம்பந்தனாருடைய சிறப்பு பெயர் தமிழ் நாடக தந்தை பம்பல் சம்பந்தனார், தமிழ் ஷேக்ஸ்பியர், தமிழ் நாடக பேராசிரியர். இது 3 சிறப்பு பெயர்களையும் கொண்டவர் பம்பல் சம்பந்தனார். அவருடைய புகழுரை எது? தத்தளித்து நின்று தமிழ் நாடக தாய்க்கு புத்துயிர் அளித்த புண்ணியவான் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா கவிமணி. யாரை பத்தி சொல்றாருன்னா பம்பல் சம்பந்தனார் பத்தி தான் இந்த புகழுரை சொல்றாரு. யார் அப்படின்னா கவிமணி. அது மறுபடியும் ஒரு டைம் சொல்றேன். தத்தளித்து நின்ற தமிழ் நாடக தாய்க்கு புத்துயிர் அளித்த புண்ணியவான் சொல்லி கவிமணி தான் பம்பல் சம்பந்தனாரை இப்படி புகழ்ந்து புகழுரை எழுதி சொல்றாரு. நெக்ஸ்ட் 3ஆவதா வருவார். ரொம்ப முக்கியமானவர் தான் நாடக கலையில. பரிதிமா கலைஞர் தான் 3ஆவது. அவர் வந்து பிறப்பு ஜூலை 1870. இயற்பெயர் வந்து சூரிய நாராயண சாஸ்திரி. ஊர் வந்து விளாச்சேரி மதுரையில. சிறப்பு பெயர் வந்து திராவிட சாஸ்திரி. பரிதிமா கலைஞருடைய சிறப்பு பெயர் திராவிட சாஸ்திரி. பரிதிமா கலைஞருடைய சிறப்பு பெயர் திராவிட சாஸ்திரி, சித்திரக்கவி. சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றினார். சிறப்பு பெயர் என்னன்னா திராவிட சாஸ்திரி, சித்திரக்கவி. சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில தமிழ்துறை தலைவராக பணியாற்றினவர் யார் அப்படின்னா பரிதிமா கலைஞர். நாடகவியல் நாடக இலக்கண நூல் 4 பகுதிகளை கொண்டது. நாடகவியல் அப்படிங்கிறது இவருடையது. நாடக இலக்கண நூல் அது 4 பகுதிகளை கொண்டதா இருந்திருக்கு. இவரது மான விஜயம் என்னும் நாடகம் களவழி 40 என்னும் இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பரிதிமா கலைஞருடைய மான விஜயம் என்னும் நாடகம் களவழி 40 இருக்குது இல்லையா, கார் 40 களவழி 40 படிக்கிறோம்ல, அந்த இலக்கியம் களவழி 40 அப்படிங்கிற இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டதுதான் மான விஜயம். இதன் ஆசிரியர் பரிதிமா கலைஞர். இது ஒரு நாடகம். நெக்ஸ்ட் மானா விஜயம் அவலச்சுவை கொண்ட நாடகம். மானா விஜயம் அப்படிங்கிறது என்ன நாடகம் அப்படின்னா அவலச்சுவை கொண்ட நாடகம். ஞானபோதினி எனும் தமிழ் பத்திரிகையில் ஆசிரியராக பணியாற்றினார் பரிதிமா கலைஞர். ஞானபோதினி எனும் தமிழ் பத்திரிகையில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினவர் பரிதிமா கலைஞர். மதிவாணன் என்ற நாவலை ஞானபோதினியில் வெளியிட்டார். மதிவாணன் என்ற நாவல் ஒரு நாவலை
மதிவாணன் அப்படிங்கிற நாவலை ஞானபோதினியில வெளியிட்டிருக்காரு பரிதிமா கலைஞர். அவர் எழுதிய நூல்கள் கலாவதி, ரூபாவதி, சூர்பனகை, பாவலர் விருந்து, தமிழ் மொழியின் வரலாறு, தமிழ் புலவர் சரித்திரம், தனிப்பாசுர தொகை, இதெல்லாம் பரிதிமா கலைஞர் எழுதிய நூல்கள். நெக்ஸ்ட் நாடகங்களை குறித்து பொது குறிப்புகள். மதுரையில் 1942 புலமே கடலான தமிழ் மூதாட்டி ஔவையார் நாடகம் அரங்கேறியது. எப்போன்னா மதுரையில் 1942 ஔவையார் நாடகம் அரங்கேறியது. இதில் ஔவையாராக நடித்தவர் யாரு அப்படின்னா தி.க. சண்முகனார் தான். ஔவையாரா இதில் நடித்தவர் யாருன்னா தி.க. சண்முகனார். இவரை ஔவை சண்முகனார் என்றே அழைத்தனர். நாடக சாலையொத்த நற்கலா சாலை என்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்தது அப்படின்னு சொன்னவர் கவிமணி. இவரை பற்றி நாடக சாலையொத்த நற்கலா சாலை என்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து அப்படின்னு இந்த மேற்கோளை சொன்னவர் கவிமணி. அப்புறம் தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்றவர் யாருன்னா கந்தசாமி. தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தைன்னு சொல்றவர் கந்தசாமி. தமிழ் நாடகத்தின் தாத்தா அப்படின்னா கோவிந்தசாமி ராவ் தான். தமிழ் நாடக மறுமலர்ச்சியின் தந்தை கந்தசாமி, தமிழ் நாடகத்தின் தாத்தா கோவிந்தசாமி ராவ். தமிழ் நாடக அரசி அப்படின்னா பாலாமணி அம்மையார். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் 1 or 2 times நல்லா போட்டு கேட்டுக்கோங்க, இல்லை ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. தமிழ் நாடகத்தின் தாத்தாம் கோவிந்தசாமி ராவ், தமிழ் நாடக அரசி பாலாமணி அம்மையார், தமிழ் நாடக கேசரி, நாடக கலாநிதி, நாடக கலை அரசு என அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா நவாப் ராஜமாணிக்கம். அதாவது தமிழ் நாடக கேசரி, நாடக கலாநிதி, நாடக கலை அரசு என புகழ்ந்து அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா நவாப் ராஜமாணிக்கம். அப்புறம் நெக்ஸ்ட் இசைக்கலை. இசைக்கலை 20ஆம் நூற்றாண்டு இசைக்கலை. இசையோடு பாடுவதற்கென்றே எழுதப்பெற்ற தமிழ் பாடல்கள் இசைத்தமிழ் எனப்படும். பாடலும் இசை கருவியலின் ஒளியும் அவற்றுக்கு கால அளவினை புலப்படுத்தும் தாளமும் ஒத்திசையும் இயக்குவதே இசையாகும். பாடலும் பான்பும் தூக்கும் கூடிய நெறியே அப்படின்னு பாடப்படுது இசை. இசை பண்டைய காலத்தின் பண் என அழைத்தனர். இசையை பண்டைய காலத்துல பண் என அழைத்தனர். தமிழ்நாட்டு இசை கருவியாகிய யாழும் குழலும் சிந்து சமவெளி முத்திரிகையில் காணப்படுகிறது. தமிழ்நாட்டில் இசைக்கப்படுகிற இசை கருவிகளான யாழும் குழலும் சிந்து சமய முத்திரைகளில் காணப்படுகிறதா சொல்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டு இசை கருவிகளான யாழும், இதெல்லாம் யூனிட் 8ல் வர சில டாபிக் தான் இதெல்லாம். யாழும் தமிழ்நாட்டு இசை கருவிகளாகிய யாழும் குழலும் சிந்து சமவெளி முத்திரிகையில் காணப்படுகிறது. தமிழ் இசை இலக்கணம் வட இந்திய இந்துஸ்தானி இசைக்கு அடிப்படையாகும். நம்ம தமிழ் இசை இலக்கணம் வட இந்திய இந்துஸ்தானி இசைக்கு அடிப்படையாயிருக்கு. பெருங்கதையில் யவன கைவினை, மகர வீணை போன்றவை சுட்டப்படுதல் தமிழருக்கும் கிரேக்கருக்கும் இடையே இசை தொடர்பு இருந்தது தெரிகிறது. தமிழ் அரங்கங்களில் இடைவெளிகளில் 24 அலகுகள் இருப்பது போல கிரேக்க இசையிலும் இடம் 24 அலகுகளில் பெற்றுள்ளது. தமிழ் அரங்குகளில் இடைவெளிகளில் 24 அலகுகள் இருக்கிறது போல கிரேக்க இசையிலும் 24 அலகுகள் பெற்றுள்ளது. தமிழ்ல 7 இசைன்னு சொல்றாங்கல்ல, தமிழ் 7 இசை கொண்டதுன்னு சொல்றாங்கல்ல, அது என்னென்ன இசைன்னு பார்க்கலாம். தமிழ் 7 இசை: குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இலி, விளரி, தாரம். இது 7ம் சேர்ந்ததுதான் தமிழ் 7 இசை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சங்க காலத்தில் இசை எப்படி இருந்துச்சு? தொல்காப்பியனார் இசைக்கலையை
2 வகையாக குறிப்பிடுகிறார். தொல்காப்பியனார் இசைக்கலையை 2 வகையா குறிப்பிடுகிறாரு. ஒன்று தொழிலுடன் ஒன்றி உதவும் கருவியின் இசை பறை, இன்பத்தை தரும் கருவியின் இசை யாழ். இப்படி 2 வகையா பிரிக்கிறவர் யாரு அப்படின்னா இசைக்கலையை தொல்காப்பியனார் தான் 2 வகையா பிரிக்கிறாரு. ஒன்று தொழிலுடன் ஒன்றி உதவும் கருவியின் இசை பறை, இன்பத்தை தரும் கருவியின் இசை யாழ். இது நல்லா பார்த்துக்கோங்க. தெய்வம் உணர்வே மாமரை புட்பறை செய்தி யாழின் பகுதியோடு தொகையிட அப்படின்னு சொன்னவர் தொல்காப்பியம். இது 2 வகைன்னு சொன்னவர் தொல்காப்பியர். தொல்காப்பியம் நூல்லதான். அப்புறம் அப்ப இருந்த திணைப்பறை, குறிஞ்சி திணையில வந்து என்ன பறை? தொண்டகப்பறை. முல்லை திணையில ஏறு கோட்பறை. நெய்தல் திணையில முளவும் பறை. பறை பத்தி தொல்காப்பியர் சொல்றாரு, தொல்காப்பியத்துல சொல்றாரு. அதனால திணையும் பறையும் வருது நமக்கு பார்க்குறோம். பாலை திணையில நிறைகோட்பறை அல்லது துடிப்பறை, மருது திணையில மீன்கோட்பறை. இதெல்லாம் வந்து திணைகளும் பறைகளும். அப்புறம் யாழ். யாழ் வந்து யாமையாழ் அல்லது குறிஞ்சியாழ். குறிஞ்சி திணையில யாமையாழ் அல்லது குறிஞ்சியாழ். மருத திணையில முல்லை திணையில முல்லையாழ், மருத திணையில மருதையாழ், பாலையில பாலையாழ், நெய்தல்ல விளரியாழ். இந்த யாழ்கள் எல்லாம் திணைகள்ல வருகிற யாழ்கள் தான். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் காலம் கருதி பண் இசைக்கப்பட்டது. யாமத்தில் பாடுவது குறிஞ்சி. காலம் கருதி தான் அப்போ வந்து பண் இசைக்கப்பட்டது. பண்ணுனா இசைதானே. யாமத்தில் பாடுவது குறிஞ்சி, மாலையில் பாடி கழிப்பது சாதாரி, விடியலில் இசைப்பது மருதம், ஏற்பாட்டில் பாடுவது செவ்வழி, நண்பகலில் இசைப்பது பஞ்சுரம். காலம் கருதி அந்த காலத்துல பண் இசைக்கப்பட்டது. அது என்னென்ன காலத்துல என்னென்ன இசைக்கப்பட்டதுன்னு சொல்லி இங்க எழுதியிருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. யாமத்தில் பாடுவது குறிஞ்சி, மாலையில் பாடி கழிப்பது சாதாரி, விடியலில் இசைப்பது மருதம், ஏற்பாட்டில் பாடுவது செவ்வழி, நண்பகலில் இசைப்பது பஞ்சுரம். அப்புறம் புறநானூறு, பதிற்றுப்பத்து, ஆற்றுப்படை நூல்கள், மதுரை காஞ்சி ஆகியவற்றில் பாணர்களின் வாழ்க்கை முறை பற்றி வெகுவாக கூறப்பட்டுள்ளன. தொல்காப்பியம் இசை இலக்கண நூலை நரம்பின் மறை என குறிப்பிடுகிறது. தொல்காப்பியம் இசை இலக்கண நூலை நரம்பின் மறை என குறிப்பிடுகிறது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பரிபாடல் ஓர் இசை இலக்கியம் ஆகும். பரிபாடல் வந்து என்ன இலக்கியம் அப்படின்னா இசை இலக்கியம் ஆகும். பதிற்றுப்பத்து பாடல்களில் காலம் பற்றி குறிப்பிட்டிருக்கு. பதிற்றுப்பத்து பாடல்களில காலம் பற்றி குறிப்பிட்டிருக்கு. அப்புறம் குழலினிது யாழினிது என்பர் திருவள்ளுவர் திருக்குறள். இது இசையை பற்றி கூறியுள்ளார் திருவள்ளுவர். அதை பத்தி தான் இங்க திருவள்ளுவர் கூறியிருக்காரு. குழலினிது யாழினிது என்பர் தன் மக்கள் அளாவிய சிறுகை அளாவிய கூழ்னு ஒரு குறள் இருக்குல்ல, திருவள்ளுவர் அது வந்து இசையை பற்றி கூறியுள்ளார். சங்ககால இசை தமிழ் நூல்கள் எது எது அப்படின்னா முதுநாரை, முதுமுருகு, பெருநாரை, பெருங்குருகு, பேரிசை, சிற்றிசை, பரிபாடல், பஞ்சமரபு, இசை நுணுக்கம், இந்திர காவியம், கலை சமுத்திரம், பரத சேனாதிபதியம், மதிவான நாடக தமிழ். இதெல்லாம் வந்து சங்ககால இசை தமிழ் நூல்கள். சிலப்பதிகாரத்தில் இசை. சிலப்பதிகாரத்தில் இசை முதல் சங்க காலத்தில் எழுந்த இசை நூல்கள் பெருநாரை, குருகுதான். சங்க காலத்தில் எழுந்த இசை நூல்கள் பெருநாரை, பெருக்குருகுதான் சங்க காலத்தில் எழுந்த இசை நூல்கள். இசை சங்க காலத்தில் எழுந்த இசை நூல்கள் இசை நுணுக்கம், நரம்பின் மறைதான். இசை இடைச்சங்க காலத்தில் எழுந்த இசை நூல்கள் இசை நுணுக்கம், நரம்பின் மறை. கடைசங்க காலத்தில் எழுந்த இசை நூல்கள் சிலம்பு, செல்வம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டு தமிழ் இசை. கிபி 2ஆம் நூற்றாண்டு தமிழ் இசை வளர்ச்சி பற்றிய குறிப்புகள் பலவற்றை கொண்ட பழம்பெரும் பேழை சிலப்பதிகாரம் தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரங்கேற்று காதையிலும் ஆய்ச்சியர் குரவையிலும் இசையின் நுட்பமான இலக்கணத்தை இளங்கோவடிகள் ஆடல் பாடல் இசையே தமிழ், பண்ணே பாணி துக்கே முட்மே
அப்படின்னு இளங்கோவடிகள் சொல்லியிருக்காரு. இந்த கூற்று இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என புலப்படுத்தியுள்ளார்னு சொல்றாங்க. அப்புறம் கீர்த்தனை பாடல்களுக்கு முன்னோடி சிலப்பதிகார வரிகள் ஆகும். கீர்த்தனை பாடல்களுக்கு முன்னோடி சிலப்பதிகார வரிகள் ஆகும். தொல்காப்பியர் யாழ் என சுட்டிக்காட்டியதே சங்க சான்றோரும் இளங்கோவும் பண் என்றும் பிந்தைய காலத்துல ராகம் என்றும் அழைச்சிருக்காங்க. தொல்காப்பியர் யாழ் என சுட்டிக்காட்டியதை தான் சங்க சான்றோரும் இளங்கோவும் பண் என்றும் பிற்காலத்துல ராகம் என்றும் அழைத்தனர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பல்லவர் கால பக்தி இலக்கிய இசை சங்கம் அருளிய காலத்தில் களப்பிர காலத்தில் இசைத்தமிழ் வளர்ச்சி தடைப்பட்டது. காரைக்கால் அம்மையார் முதல் இசைத்தமிழ் மீட்டு எழுச்சி பெற்றது. மகேந்திரவர்ம பல்லவன் குடுமியான் மலை கல்வெட்டில் எட்பிற்கும் ஏழிற்கும் இவை புரிய என்று பொறித்துள்ளார். மாமண்டூர் கல்வெட்டு சுரம் வர்ணம் பற்றி கூறுகிறது. மாமண்டூர் கல்வெட்டு சுரம் வர்ணம் பற்றி கூறுகிறது. இக்காலத்தில் சமயக்குறவர்கள் அவர்கள் சமயத்தை பரப்புவதற்கு இசையை ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்காங்க. சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகிய மூவரும் 23 பண்களை பாடல்கள் இசைத்தனர். 23 பண்களில் பாடல்களை இசைத்தனர் யாரு அப்படின்னா சம்பந்தர், அப்பர், சுந்தரர். பன்னிற் பாடல்கள் பத்திசை வித்திகளுக்கு அன்ன தொகுத்த அமுது அப்படின்னு பாடியிருக்கிறவர் அப்பர். அமுது அப்படின்னு வந்துச்சுன்னா அப்பர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழோடு இசைப்பாடல் மறந்திரியேன் அப்பர் எழுதினவர். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் அப்படின்னு சொன்னவர் திருஞான சம்பந்தர். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் அப்படின்னு இந்த மேற்கோளை சொன்னவர் சுந்தரர். இதுவும் சுந்தரர் தான். இது திருநாவுச்சம்பந்தர். ஏலிசையினால் இசைத்தவனாய் என்னுடைய தோழனுமாய் அப்படின்னு சொன்னவர் சுந்தரர். மாணிக்க வாசகர் இயற்றிய திருவாசகத்தில் இசைத்தமிழ் பற்றி கூறப்பட்டுள்ளது. திருவாசகத்திலையும் இசைத்தமிழ் பற்றி கூறப்பட்டுள்ளது. ஆழ்வார் பாடல்களில் திருமங்கை ஆழ்வார் பாடல்களும் நம்மால் பாடல்களும் பண் அமைக்கப்பட்டுள்ளது. பண் நம்மாழ்வார் பாடல்களையும் திருமங்கை ஆழ்வார் பாடல்களையும் அமைக்கப்பட்டிருக்கு. பண் அமைக்கப்பட்டுள்ளது. நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி பழந்தமிழ் பண்களும் தாளமும் அமைய பெற்ற நூலாகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி பழந்தமிழ் பண்களும் திருவாய்மொழியில பழந்தமிழ் பண்களும் தாளமும் அமைய பெற்ற நூலாகும். பழந்தமிழ் பண்களும் தாளமும் அமைய பெற்ற நூல் எது அப்படின்னா நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி. அப்புறம் பிற்கால சோழர் காலம். ராஜராஜ காலத்தில் இசைத்தமிழ் அழிந்து போகாமல் போற்றி காக்கப்பட்டது. கோவில்களில் திருப்பதிகம் ஓதுவதற்கும் நாட்டியம் நாடகம் ஆடுவதற்கும் மானியம் வழங்கப்பட்டுச்சு. ராஜராஜர் காலத்துல யாப்பெருங்கலை, விருத்தியுரையில், வடுக சந்தம், கர்நாடக சந்தம் போன்றவை சோழ பேரரசு காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. வியூவர்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த சங்கீத மும்மூர்த்திகள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.